வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டை ரத்து செய்வதாக வங்கதேச இடைக்கால அரசு அறிவித்துள்ளது. வங்காளதேசத்தில் கடந்த மாதம் இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் சுமார் 1 மாதம் வரை நீடித்தது. ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். ஷேக் ஹசீனா மீது கொலை குற்றம் பதியப்பட்டு வங்கதேச போர்க்குற்ற நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையிலேயே ஷேக் ஹசீனாவின் டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எந்த நாட்டிற்கு செல்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டியதில்லை. பாராளுமன்றத்தில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு வழங்கப்படும். தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ரத்து செய்யப்படுவதாக இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது. இனிமேல் ஷேக் ஹசீனா வழக்கமான நடைமுறையின்படி கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன்பின் கடவுச்சீட்டு வழங்கப்படும். இதற்கிடையே மனித உரிமை மீறல் குறித்து விசாரணை நடத்தலாமா என்பதை மதிப்பிட ஐநா குழு இன்று வங்கதேசத்திற்கு பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது.